மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே நலபாடில் மாணிக்கமே அண்ணே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. திருச்சிற்றம்பலம் 8ஆம் திருமுறை எம்பெருமான் சேவைகளுக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே ஒன்னையில் ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை குலுக்கும் புலைக்கனை புலையனேனுக்கு இம்மையே ஆய சிவபரம் அளித்த சிவனே சிவபெருமானே சிம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வது நீயே. 9ஆம் திருமுறை எம்பெருமான் சேவைகளுக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. கத்தவர் விளங்கும் கற்பக கனியை கத்தையிலா மனைவி மாக்கடலை பற்றவர் மாணிக்க மலை செற்றவர் மணிமணி விளக்கை செற்றவர் புறம்தன் சிவனை நிலையில் வீற்றிருந்த தன்னை கண்டு குளிரும் கண்கண் குளிர்ந்தனவே. திரு பல்லாண்டு பாலுக்கு பழகன் எழுதிட பார்கடல் இந்த வீரான் பாலுக்கு சக்கரம் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆளுக்கு மாந்தனர்கள் கின்றத்தில் சம்பளம் வைக்கும் தம்பையில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. சிவ சிவ என்கிலர் தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாலும் சிவ சிவ என்றிட தீவரும் அவர் சிவ சிவ என்றிட சிவகதிதானே. 11ஆம் திருமுறை எம்பெருமான் சேவைகளுக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. கொங்கை தீர்றங்கி நரம்பெழுந்து கொண்டு கண்வற்ப குழி வயிற்றில் பங்கி தீரங்கி பற்கள் நீண்டு பரதூர் கோயில்களல் காலோர் பெண்பே தங்கி அலறி உலறு காட்டில் தாழ் சடை 8 திசையும் வீசி அங்கம் கோளிர்ந்த நல்லாடும் எங்கள் அப்பன்னிடம் தீரு அலங்காடே. அப்பத்தம்பலம் 12ஆம் திருமுறை எம்பெருமான் சேவைகளுக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. திருச்சிற்றம்பலம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சூரியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உங்களுக்கு ஒரு இன்னைக்கு அருமையான போடு எல்லாமே போடுங்க ஐயா. அந்த அழுக்கு போய் கடலை அடிச்சு விட்டுட்டீங்களா? இருக்கு கடலை இருக்கு அவுள் தான் போட்டது அந்த அவுள் திருச்சிற்றம்பலம் வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுனை ஆவது நம சிவாயவே.